சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட தவறாம கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. நீங்கள் ஒரு வணிகராக இருக்கலாம் அல்லது ஜிஎஸ்டி சட்டங்களை ஆர்வமாக கற்பவராக இருக்கலாம். இன்று நாம் அலசப்போகும் விஷயம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விவாதம்னு சொல்லலாம். ஆமா, இந்த ஆழமான விவாதம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தோட பெங்களூர் அமர்வுல நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அடிப்படையாக கொண்டது. மாண்புமிகு நீதிபதி S.R. கிருஷ்ணகுமார் அவங்க டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு வழங்கின தீர்ப்பிது. ஒரு வரி செலுத்துவோருக்கும் ஜிஎஸ்டி துறைக்கும் நடந்த ஒரு நேரடி சட்ட போராட்டம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இந்த வழக்கோட அடிப்படை என்ன, இது ஏன் ஜிஎஸ்டி சட்ட அமைப்புல இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஏன்னா ரீஃபண்ட் நடைமுறையில, அதாவது வரியை திரும்ப பெறும்போது வணிகர்கள் பேஸ் பண்ற ரொம்ப பெரிய ஒரு முட்டுக்கட்டையே இந்த தீர்ப்பு உடைச்சிருக்கு. கரெக்ட். இப்போ இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட வணிகர் சமையல் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு. அதாவது சூரியகாந்தி எண்ணெய், தவிடு எண்ணெய், பாமாயில் இதெல்லாம் மொத்தமா கொள்முதல் செய்யறாரு இல்லையா? ஆமா, கொள்முதல் செஞ்சு அதை அப்படியே விக்காம அதை நல்லா பேக்கிங் செஞ்சு அப்புறமா விற்பனை செய்யறாரு. இப்போ இந்த விற்பனை வரி, அதாவது அவர் விக்கிற அவுட்புட் மேல இருக்கிற டாக்ஸ் வெறும் 5% தான். வெளியில இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா தான் தெரியும். 5% வரி தானான்னு தோணும். ஆனா சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த இன்புட்ஸ்ல ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. அந்த எண்ணெயை பேக்கிங் பண்றதுக்கும் பதப்படுத்துறதுக்கும் அவர் சில உள்ளீடுகள், அதாவது இன்புட்ஸை வாங்குறார். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், லேபிள்ஸ், அட்டை பெட்டிகள். இதுக்கெல்லாம் வரி ரொம்ப அதிகமா இருக்கும்ல? ரொம்பவே அதிகம். இந்த உள்ளீடுகளுக்கான வரி விகிதம் பாத்தீங்கன்னா 5, 18, சில இயந்திரங்களுக்கு 28% ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அவர் விற்பனை செஞ்சு கஸ்டமர்ட்டேந்து வாங்குற வரி வெறும் 5%. ஆனா அந்த பொருளை உருவாக்க அவர் கட்டின வரி 18 அல்லது 28%. இததான் நாம இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர், அதாவது தலைகீழ் வரி அமைப்புன்னு சொல்றோம். நாம விக்கிற பொருளுக்கான வரியை விட அதை உருவாக்க வாங்கின மூலப்பொருட்களுக்கான வரி அதிகமா இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பேலன்ஸ் வரி தொகை என்ன ஆகும்? அந்த மீதமுள்ள வரித்தொகை அந்த வணிகரோட ஜிஎஸ்டி கணக்குல இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா, அதாவது ஐடிசியா அப்படியே குஞ்சிடும், அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆச்சே. அவங்களோட வொர்க்கிங் கேபிட்டல் அப்படியே அரசாங்கத்துக்கிட்ட முடங்கிடுமே. கண்டிப்பா. பல லட்சம் ரூபாய் இப்படி முடங்கினா எப்படி அவங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியும்? அதனாலதான் அந்த வணிகர் என்ன பண்றாருன்னா, தன்னிடம் தேங்கியுள்ள அந்த ஐடிசி தொகையை ரீஃபண்ட் கேட்டு அப்ளை பண்றார். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ரீஃபண்ட் கோரிக்கைக்கு ஜிஎஸ்டி துறை என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்க உடனே ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆமா, விளக்கம் கோரும் நோட்டீஸ் அனுப்பி கடைசியா அவரோட கோரிக்கைய நிராகரிச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜிஎஸ்டி துறை ஒரு சுற்றறிக்கைய அந்த சர்க்குலர்ல அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க என்ன லாஜிக் சொன்னாங்கன்னா, நீங்க உள்ளீடா பயன்படுத்துறதும் என்னதான், வெளியீடா விக்கிறதும் என்னதான், இன்புட்டும் அவுட்புட்டும் ஒன்னாவே இருக்கிறதால ரீஃபண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இத அந்த மேல்முறையீட்டு அதிகாரியும், அதாவது அப்பலட் அத்தாரிட்டியும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல ஒரு தர்க்க ரீதியான பிழை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. ஒரு முக்கியமான சட்ட கேள்வியா நாம இங்க எழுப்ப வேண்டியிருக்கு. இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே பொருளா இருந்தாலும் அவர் அதிக வரி கட்டினது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கும் லேபிளுக்கும் தானே? எக்ஸாக்ட்லி. எண்ணெய்க்கான வரி அவர் ரீஃபண்ட் கேட்கல, பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு கட்டின அதிக வரியை தானே கேட்கிறார். அதான் உண்மை. சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 54 சப்செக்ஷன் 3 கிளாஸ் 2 இன் கீழே இப்படி ஐடிசி தேங்கியிருந்தா ரீஃபண்ட் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அது எப்படி ஒரு சர்க்குலரை வச்சு மறுக்க முடியும்? சட்டத்துல வழி இருக்கும்போது சர்க்குலரை காரணம் காட்டி எப்படி நிராகரிக்கலான்னு அந்த வணிகர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தை அணுகுனார். அங்க கிடைச்ச தீர்ப்பு ரொம்பவே அதிரடியானது. ஆமா, மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த வாதங்களை ரொம்ப ஆழமா பரிசீலனை பண்ணாங்க. முதல் பாயிண்ட் அவங்க சொன்னது, சட்டப்பிரிவு 54(3)(2ல எந்த ஒரு தடையோ கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது உள்ளீடும் வெளியீடும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக ரீஃபண்ட மறுக்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சட்டத்துல இல்ல. கொஞ்சம் கூட கிடையாது. நாடாளுமன்றம் இயற்றின ஒரு சட்டத்துல இல்லாத கட்டுப்பாட்டை டிபார்ட்மெண்ட் எப்படி தாங்களாவே ஒரு சர்க்குலர் மூலமா கொண்டு வர முடியும்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புனாங்க. அப்போ அந்த 2020ஆம் ஆண்டு சுற்றறிக்கையோட நிலைமை என்னாச்சு? அங்கதான் ஜிஎஸ்டி துறை பண்ண மிகப்பெரிய தப்பு வெளிச்சத்துக்கு வந்தது. அவங்க அந்த பழைய 2020 சர்க்குலரை புடிச்சிட்டு இருந்தாங்க.
ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் 2022லயே ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. இந்த புது சர்க்குலர் மூலமா அந்த பழைய சர்க்குலர்ல இருந்த கட்டுப்பாடு முற்றிலுமா நீக்கப்பட்டுடுச்சு. அப்போ உள்ளீடும் வெளியீடும் ஒரே பொருளா இருந்தாலும் பேக்கிங் மாதிரி பிற உள்ளீடுகளுக்கு அதிக வரி செலுத்தியிருந்தா ரீஃபண்ட் கொடுக்கலான்னு தெளிவுபடுத்திட்டாங்க. கரெக்ட். ஆனா டிபார்ட்மெண்ட் அந்த பழைய சர்க்குலர் வச்சு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சந்தேகம் வருது. புது சர்க்குலர் 2022ல தான் வந்துச்சு. ஒருவேளை ரீஃபண்ட் கோரிக்கை அதுக்கு முந்தைய காலத்து தான் இருந்தா புது சர்க்குலரை எப்படி அப்ளை பண்றதுன்னு டிபார்ட்மெண்ட் ஆர்கியூ பண்ணலாமே. ரொம்ப வேலிடான கேள்வி. இதுக்கு தான் நீதிமன்றம் முன்தேதியிட்ட அமலாக்கம், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தினாங்க. அப்படின்னா என்ன? வழக்கமா புது சட்டம் வந்தா அன்னையிலிருந்து அமலாகும். ஆனா வணிகர்களுக்கு பயனளிக்கிற வகையில வர்ற விளக்கச் சுற்றறிக்கைகள், பெனிஃபிஷியல் கிளாரிஃபிகேட்டரி சர்க்குலர்ஸ் எப்பவுமே முந்தேதியிட்டு தான் அமல்படுத்தப்படும்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டாங்க. வாவ்! அப்போ 2022க்கு முன்னாடி நடந்த பிசினஸ்க்கும் இந்த சர்க்குலர் பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கப்புறம் நீதிமன்றம் தொட்ட விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சட்டம் வர்சஸ் சுற்றறிக்கை, அதாவது ஸ்டாட்யூட் வர்சஸ் சர்க்குலர். ஒரு அரசு துறையோட சுற்றறிக்கை சட்ட விதிகளுக்கு முரணா இருந்தா என்ன ஆகுங்கிற விவாதம் தானே அது? எக்ஸாக்ட்லி. ஒரு துறையின் சுற்றறிக்கை சட்டத்துக்கு முரணா இருந்தா அதை வச்சு எந்த ஒரு ரீஃபண்டையும் மறுக்க முடியாது. சட்டம் தான் எப்பவுமே மேலானது அப்படிங்கறத நீதிமன்றம் ஆணித்தரமா பதிவு பண்ணிட்டாங்க. அப்போ சர்க்குலர்ங்கிறது சட்டத்தை விளக்குறதுக்கு தான் தவிர சட்டத்தை மீறி செயல்பட முடியாது. 100% உண்மை. சட்டமே மேலானது. சூப்பர். இதனால தீர்ப்போட இறுதி முடிவு என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி துறை வழங்கினா அந்த நிராகரிப்பு உத்தரவுகளை நீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம தேங்கி இருக்க அந்த ஐடிசிய உரிய பயன்களோட உடனே அந்த வணிகருக்கு ரீஃபண்டா கொடுக்கணும்னு உத்தரவிட்டுட்டாங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய வெற்றிதான். இந்த தீர்ப்போட சட்ட முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தனி வணிகருக்கான தீர்ப்பு மட்டும் கிடையாது. இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் மூலமா ரீஃபண்ட் கிடைக்காம தவிக்கிற பல எம்எஸ்எம்இகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். அதாவது ஒரு பெரிய பிரசிடென்ட். ஆமாம். பல வகையான உள்ளீடுகளுக்கு அதிக வரி கட்டியிருந்தா அத கணக்குல காட்டி ஐடிசி ரீஃபண்ட் பெற வணிகர்களுக்கு முழு உரிமை இருக்குங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே போல டிபார்ட்மெண்டோட கட்டுப்பாடான சர்க்குலர்களை மட்டுமே நம்பியிருக்காம சட்டத்தோட உண்மையான பலம் என்னங்கிறத வணிகர்கள் தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். சட்டத்தை முழுமையா புரிஞ்சுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த வழக்கு ரொம்ப அழகா உணர்த்திருக்கு. கண்டிப்பா. அதிகாரிகளுக்கும் இது ஒரு பாடம் தான். இயந்திரத்தனமா சர்க்குலர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கணும். மிக சரியான கருத்து. சற்று சிந்தித்து பாருங்கள். காலாவதியான ஒரு சுற்றறிக்கையை காட்டி பயமுறுத்துகிறார்கள் என்பதற்காகவே தங்களுக்குச் சேர வேண்டிய நியாயமான பணத்தை கேட்காமல் விட்ட எத்தனை வணிகர்கள் இருப்பார்கள்? சட்டத்தை சரியாக புரிந்து கொள்வதும் கேள்விகள் எழுப்புவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறதல்லவா? இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.